ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு. இன்றைக்கி நம்ம வீட்டில் அரைக்கக்கூடிய குழம்பு மிளகாத்தூள் தான் எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம். நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன், இந்த குழம்பு மிளகாத்தூள் ஃபுல் வீடியோ போடுறேன்னு சொல்லிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம மிளகா தனியாக எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அளவு மிளகாக்கு 3/4 கிலோ அளவு தனியாக எடுத்துக்கோங்க. காரம் கரெக்டாக இருக்கும். அதை நான் மாடியில் நல்லா வெயிலில் காய வச்சுக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் மழை காலத்தில் நம்ம மிளகாத்தூள் அரைக்கணுன்னா அதை நம்ம வறுத்து கூட அரைச்சிக்கலாம். ஆனால் ரொம்ப வறுத்துறாதீங்க, கொஞ்சம் லேஸ் சூட்டில் அப்படியே வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அரிசி பருப்பெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 கப் அளவு சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம அரிசி எப்பயும் வறுக்கிற மாதிரியே இதையும் வறுத்துக்கணும். அரிசி வறுபடட்டும். அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நம்ம இந்த மிளகாத்தூளில் அரிசி சேர்க்குறனால நம்ம குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம அரிசி சேர்க்குறோம். காரத்தையும் இது நல்லா பேலன்ஸ் பண்ணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்துக்கணும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு வறுபட்டதும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனை மறுபடியும் அடுப்பில் வச்சுக்கோங்க. 50 கிராம் அளவு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் அளவு துவரம்பருப்பும் சேர்த்துக்கலாம். துவரம்பருப்புலாம் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கு, அதுக்காக தான். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வறுக்க ஆரம்பிங்க. இப்போ இதிலே நம்ம 25 கிராம் மிளகு எடுத்திருக்கேன். 25 கிராம் சீரகமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இந்த பொருள் எல்லாம் சேர்க்கறனால நம்ம மிளகாத்தூளில் அரைச்சிட்டு வந்தாலே அவ்வளோ வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நமக்கு. 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். வெந்தயம் அதிகமாக சேர்க்காதீங்க, கசப்பு தன்மை வந்துடும். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு நல்லா இது எல்லாமே நம்ம சேர்த்து வறுக்க ஆரம்பிக்கணும். இதுதான் நம்ம அளவு, எல்லாமே இதுதான். நீங்கள் இது இன்னும் நமக்கு அதிக பங்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இது அப்படியே நீங்கள் டபுளாக கூட சேர்த்துக்கலாம். மிளகா, தனியா, இந்த பருப்பு எல்லாமே நீங்கள் டபுளாக சேர்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு இந்த அளவு அரைக்கிறதே 3 மாதத்துக்கு எனக்கு வரும் கண்டிப்பாக. அதுவும் எந்த வண்டு பூச்சி எதுவுமே வராது. சூப்பராக இருக்கும் மிளகாத்தூள். பருப்பு இந்த அளவுக்கு வறுபட்டுச்சு. இப்போ அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச அரிசியும் சேர்த்து இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவு காஞ்ச கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நான் மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காகவே வாங்கி காய வச்சுருந்தேன். அதையும் நம்ம நல்லா சேர்த்துட்டு வறுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. கருவேப்பிலை கையில் எடுத்து நுணுக்கணும்னா நமக்கு தூளாகணும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். நான் இந்த மிளகாத்தூள் தான் குழம்பு, கறி தொக்கு, தக்காளி தொக்கு எல்லாத்துக்குமே நான் இந்த மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். காரமும் கரெக்டாக இருக்கும், சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், வறுத்தாச்சு. இப்போ மிளகா, தனியா, இந்த பருப்பு, அரிசி எல்லாம் நம்ம வறுத்து வச்சுருக்கிறதையும் சேர்த்து மிஷினில் கொடுத்து நான் அரைச்சிட்டு வந்துடுவேன். ஆனால் மஞ்சக்கிழங்கு இதில் சேர்க்க மாட்டேன், எனக்கு கலர் கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டு நான் தனியாக தான் மஞ்சத்தூள் எப்போவுமே குழம்புக்கெலாம் சேர்த்துப்பேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. திறந்ததும் வாசனையும் அவ்வளோ நல்லா இருந்தது. பொடியும் இந்த அளவுக்கு நமக்கு நைஸாக இருந்தால் தான் குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். நீங்கள் இதே போல் ஒரு தடவை அரைச்சி குழம்பு வச்சு பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்.